ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டெவாப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டெவாப்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். டெவாப்ஸ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் டெவாப்ஸ். நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, டெவாப்ஸ்னா அது ஒரு மெத்தடு, சாரி அது ஒரு டூல் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் டெவாப்ஸ் சொன்னே கிளவுட் மாதிரி அது ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் டெவாப்ஸ்ன்றது ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மெத்தடுங்க. இட்ஸ் மெத்தட் டு ப்ரிப்பேர் சம்திங் குட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஐடி கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு நமக்கு? ஐடி ஒரு கம்பெனி கிட்டயுமே ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது நம்ம அப்ளிகேஷனும் கால் பண்ணலாம். இப்போ ஒரு பேங்கிங் பண்ற ஒரு பிசினஸ் இருக்குன்னு வைங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கும்? பேங்கிங் சம்பந்தமா ப்ராடக்ட் இருக்கும், இன்சூரன்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும், அப்புறம் அவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அந்த கம்பெனி கிட்ட. இப்ப ஃபினான்ஸ் கம்பெனினா அதுக்கேற்ற அப்ளிகேஷன் வச்சிருப்பான். என்டர்டைன்மெண்ட் கம்பெனினா அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் வச்சிருப்பான். அப்ப அட் எண்ட் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அதுல கேட்டகரிஸ் இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அது என்னது? சர்வீஸ் பேஸ்ட், ப்ராடக்ட் பேஸ்ட். இப்ப நான் சில கம்பெனி சொல்றேன், லிஸ்ட் பண்றேன். கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா கூகுள் கிட்ட யூடியூப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் கிட்ட விண்டோஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நேற்று செத்து போச்சு அந்த ப்ராடக்ட். விண்டோஸ் இல்ல, அதுல இருக்க நோட்டிஃபிகேஷன் அதோட அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுதான். ஆனா சொல்யூஷன் என்னன்னா, அதுல வந்து விண்டோஸ்ல வந்து கேட்டகரியில ஒரு ஃபைல் வந்து பார்த்து கேபி CP92 சொல்லி அந்த ஃபைலை டெலீட் பண்ணா அந்த லூப் வந்து ரிமூவ் ஆயிடும். பட் அதான் சர்வர் எல்லாம் இருக்கும். ஒரு 140 சர்வர் இருக்கு. ஈவன் நிறைய ரெக்கார்ட் ஆனா மிஷின் எல்லாம் ரெக்கார்ட் கிளவுட் உள்ள இதெல்லாம் அந்த ஒரு ஃபைல் டெலீட் பண்ணிடுறோம். அதுதான் சொல்றேன். இப்ப அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த இது மைக்ரோசாஃப்ட்ல எனக்கு தெரியல, இது தனியா இருக்கு. அது ஓஎஸ் இருக்கு. இது வந்து அது மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு. அது அப்ளிகேஷன் ஆனா மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, கிளவுட் ஸ்ட்ரைக்ன்றவங்க வந்து செக்யூரிட்டிக்கான ஒரு டூல். அவன் வந்து செக்யூரிட்டி மார்னிங், செக்யூரிட்டி ஆடிட்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பான். மோர் கைண்ட் ஆஃப் ஒரு 5 வால் வைங்களேன், அந்த மாதிரி ஒரு டூல். அவன் வந்து என்னன்னா, அவன் செக்யூரிட்டி பேட்ச் ஒன்று போட்டிருந்தான். இன்னைக்கு காலைல கூட ஒரு மீன் பார்த்துருந்தேன். என்னன்னா, கிளவுட் ஸ்ட்ரைக்ல இன்டர்னா ஒர்க் பண்ற ஒரு பையன் கிட்ட ப்ரொடெக்ஷன் சர்வர் மாட்டிக்கிச்சு. அவன் என்ன பண்றான், ஒரு எரர் ஃபிக்ஸ் பண்றது ChatGPT வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சும்மா பண்ணா ஒரு வீடியோ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த எஃபெக்ட் விண்டோஸ் சர்வர்ல காலி பண்ணிடுச்சு. அப்ப என்னன்னா, அந்த ப்ராடக்ட அந்த கம்பெனி தான் ஓன் பண்றான். இப்ப கிளவுட் ஸ்ட்ரைக் அப்ளிகேஷன் கிளவுட் ஸ்ட்ரைக் தான் ஓன் பண்றான். அவன் ப்ராடக்ட் பேஸ் பண்ண கம்பெனி. இப்ப TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் தான் இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ் பேஸ் பண்ண கம்பெனி. இப்ப நிவின் இருக்காரு. நிவின் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிவின் வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்கணும். என்ன பண்றாரு, ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஆன்லைன்ல கூல் ட்ரிங்க்ஸ் டெலிவரி ஆஃபர் பிரைஸ்ல. அப்ப ஆன்லைன் போனால அவருக்கு என்ன தேவைப்படும்? ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம கொண்டு போய் ஷாப் ஆவி மாதிரி ஷாப் வச்சா எக்கச்சக்கமா செலவாகுது. அதுக்கு பதிலா ஒரு அப்ளிகேஷன் வச்சு அப்ளிகேஷனை மார்க்கெட்டிங் பண்ணலாம். எதுக்கு நம்ம பிசிக்கலா ஷாப் வைக்கணும்? யார் ஆர்டர் பண்றாங்களோ கொண்டு போய் வீட்டுக்கே கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி ஆன்லைன் கூல் ட்ரிங்க் ஷாப் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மேக் பண்ண தெரியும், ஆனா அவருக்கு அப்ளிகேஷன் மேக் பண்ண தெரியுமா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, யார் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போவார். அப்ப TCSலாம் என்ன பண்ணுவான், ஆளுங்கெல்லாம் ஹையர் பண்ணி ரெடியா வச்சிருப்பான். டெவலப்பரு, டெவாப்ஸ், கிளவுடு அப்படின்ட்டு. நிவின் போனோடனே நிவின் தான் அந்த ப்ராஜெக்ட்ல, நிவினோட ப்ராஜெக்ட்ல அவங்களாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நிவின் தான் அவங்களுக்கு கிளைண்ட். கரெக்டா? அப்ப
ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா அங்க நமக்கு மிக முக்கியமா நம்ம எல்லாம் எதுல இருக்கோம்னா வி ஒர்க் இன் அ ப்ராடக்ட், வி ஒர்க் ஃபார் அ ப்ராடக்ட். அது சர்வீஸ் பேஸ்டா இருக்கட்டும், ப்ராடக்ட் பேஸ்டா இருக்கட்டும், எல்லாமே ப்ராடக்ட் தான் ஒர்க் பண்ணும். ஓகே, அப்ப இந்த ப்ராடக்ட் எப்படி டெவலப் ஆகும் கம்பெனில அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, SDLC சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, நான் காட்டுறேன். SDLC அப்படின்னு சொல்லுவாங்க. நிவினுக்கு இருக்கிறது ஒரு ரிக்வயர்மெண்ட். ஓகே, நிவினுக்கு இருக்க ஒரு ரிக்வயர்மெண்ட். நிவின் என்ன பண்ணுவாருன்னா ஏன் ஒரு கம்பெனி மட்டும் கேட்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். இப்ப நம்மளோட கிளைண்ட் யாரு, நிவின், இவர் தான் கிளைண்ட். இப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா TCS கிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்பாரு, இன்ஃபோசிஸ் கிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்பாரு, CTS கிட்ட ஒரு கொட்டேஷன் கேட்பாரு. இப்ப இவன் என்ன சொல்றான்னா TCS, நான் உங்க ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், ஓகே, அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 7 மாசம் ஆகும், 7 months ஆகும். எனக்கு நீ என்ன பண்ண, ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்துரு, 6 lakhs கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. இவன் இன்ஃபோசிஸ் என்ன கேட்கிறான், உன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 8 மாசம் ஆகும், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருன்னு கேட்கிறான் இன்ஃபோசிஸ். CTS என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை மாசம் ஆகும், எனக்கு 8 மாசம் ஆகும், 8 months ஆகும், எனக்கு 5 lakhs கொடு அப்படின்னு கேட்கறான். நிவின் இப்ப எந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுவாரு, TCS-ஆ, இன்ஃபோசிஸா, காக்னிசன்ட்டா? எது? CTS-ஆ? நீங்க? TCS. ஏன் 7 months இல்ல, 7 months 8 months 5 lakhs. ஏன் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 months ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் அப்ளிகேஷன் வந்துருது இல்ல, என் அப்ளிகேஷன் லைவுக்கு வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் பிசினஸ் பண்ணலாம். அந்த 1 lakhன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை. கரெக்டா? எனக்கு அப்ளிகேஷன் முன்னாடி வரணும். இப்ப நிவினுக்கு என்னது, நிவினுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வச்சிருப்பாரு. நிவின் ஒரு பிசினஸ் பண்றாருன்னா ஒரு பின்னாடி யார் இருப்பா, பணம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கு முன்னாடி நிவின் என்ன பண்ணிருப்பாரு, 10 வருஷம் அந்த சோடாவை நிறைய இடத்துல கூவி கூவி வித்திருப்பாரு. அந்த ரெவன்யூ காட்டி அந்த ரெவன்யூ வச்சு இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணிருப்பாரு. அடுத்த லெவல் தான் அப்ளிகேஷன். அப்ப நிவினுக்கு பின்னாடி இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்பான், எப்படா அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவ, எப்ப அப்ளிகேஷன் ரெடி பண்ணுவ கேட்டுட்டே இருப்பாங்க, பதில் சொல்லணும். அப்ப டைம் டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும், கிளைண்ட்டுக்கு ப்ரெஷர் ஆகும், அது நம்ம மேல எஸ்கலேட் பண்ணும். அப்ப இந்த என்டையர் ப்ராசஸ நம்ம கரெக்டா கொண்டு போகணும். இதுதான் மெயின் அஜெண்டா, சரிங்களா? அப்ப இந்த ப்ராசஸ குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட பட்ஜெட்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ஒரு பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா SDLCன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இதை பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா பிளான் பண்ணிடலாம். ஓகே, சோ அப்ப as a கம்பெனியா நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், we can deliver the product in time அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த SDLCல என்னெல்லாம் ஸ்டேஜ் இருக்கும், பிளானிங். முதல்ல அவன்கிட்ட ப்ராஜெக்ட் நம்ம வாங்கிட்டோம்னா கிளைண்ட் கிட்ட இருந்து அதை எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் முடிக்க முடியும் அப்படின்னு அந்த பிளானிங் இருக்கணும். ஒவ்வொரு ஃபீச்சருக்கு என்ன மாதிரி லாங்குவேஜ்ல அது இருக்கணும், ஜாவாவா பைத்தானா, அதுக்கு அடுத்து இதே மாதிரி வேற எதனா ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுல இருந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டிசைன்ஸ் அந்த ரெஃபரன்ஸ் அதை வச்சு டிசைனிங் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ண அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும், அப்ளிகேஷன் கிளவுட் ஸ்ட்ரைக் ஃபெயில் ஆன மாதிரி ஃபெயில் ஆகி டோட்டல் பிசினஸ் டவுன் ஆயிடும். டெஸ்டிங் அதுதான் ரொம்ப முக்கியம். டெஸ்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலான ப்ரொடக்ஷன்ல நமக்கு டெப்ளாய்மெண்ட் நடக்கும். அப்ப இங்கதான் நமக்கு கிளவுடு லாங் டர்ம்லாம் வரும், இந்த இடத்துல தான். அப்ப இதான் ஓவரால் பிளானிங். அப்ப இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற முதல் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் மெத்தட்.
கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர், வாட்டர் ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு முன்னாடி. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து ஒரு மெத்தடாலஜி தான் அஜைல். அஜைல் மெத்தட். அஜைலுக்கு அப்புறம் வந்ததுதான் டெவாப்ஸ் மெத்தட். முன்னாடி இருந்தது வாட்டர் ஃபால், அது ப்ராப்பரா இல்லைன்னு அஜைல் வந்துச்சு. அஜைலுக்கு அப்புறம் வந்த மெத்தட் தான் டெவாப்ஸ். ஓகே, இப்ப இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னால என்னெல்லாம் இருந்துச்சு. டெவாப்ஸே நான் லேர்ன் பண்றேன்னா டெவாப்ஸ் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஐடியா எனக்கு இருக்கணும். இது இருக்கு பாருங்க, இது வேணாம், இந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட்ஸை கேதர் பண்றாங்க. அதான் ஸ்டேஜ் நம்பர் 1. டிசைனிங் ஸ்டார்ட் பண்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங், டிப்ளாயிங், மெயின்டெனன்ஸ். அப்ப ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ரிக்வயர்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா டைரக்டா என்ன பண்ணிடுறான், டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான், இம்ப்ளிமெண்ட் பண்றான், டிசைன்ஸை டெஸ்ட் பண்றான், டிப்ளாய் பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்துருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக்னு வைங்க, இப்ப இதுல மல்டிபிள் டீம்ஸ் இன்வால்வ் ஆவான். இப்போ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பான், இன்னொரு டீமும் இன்னொரு பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பான். அப்ப இந்த இடத்துல சில என்வரான்மெண்டல் கான்ஃபிளிக்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிளைண்ட் எத்தனை மாசம் சொல்றாங்க டைம், எத்தனை மாசம் கேட்டிருக்காங்க, 7 மாசம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒருத்தர் ரிக்வயர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கைக்கு அந்த ப்ராடக்ட் போய் சேர்றதுக்கு 7 மாசம் ஆகும். 7 மாசத்துக்கு அப்புறமா தான் அந்த அப்ளிகேஷன் அவன் முழுசா பார்க்க முடியும். அப்ப இன்பிட்வீன்ல 7 மாசத்துக்கு நடுவுலயே வந்து எதனா ஃபீட்பேக் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தட்ல முடியாது. கிளைண்டோட ரிவ்யூ இல்ல கிளைண்டோட ஃபீட்பேக் வந்து வாங்க மாட்டோம், அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்போ ஒருத்தன் என்ன பண்றான், கண்ணை மூட்டு சைன் பண்ணிடுறான் டாக்குமெண்ட்டை. சைன் பண்ணிட்டு 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் பார்க்கறான், நல்லாவே இல்லை. மாத்த முடியுமான்னு கேட்டா மாத்த முடியாது. இந்த மெத்தட்ல டிராபேக் ஆகலாம், ஒரு ஃபீட்பேக்கே இல்லை. அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணா அது எங்க எண்ட் ஆகுது, இங்கதான் எண்ட் ஆகுது. திரும்ப நான் முதல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணும். அப்ப இதான் இதுல வந்து ஒரு டிராபேக்கே. அப்ப இதுல ஃபீட்பேக்கோ இல்ல, அதாவது கண்டினியூஸ் ஃபீட்பேக்கே இதுல இல்ல, அதான் டிராபேக். அதுக்கு அடுத்து வந்த மெத்தட் தான் அஜைல் மெத்தடாலஜி. அஜைல் மெத்தடாலஜில அந்த ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒர்க்கை, ஒரு பெரிய ஒரு பிளாக் ஆஃப் ஒர்க், ஒரு பெரிய அப்ளிகேஷனை குட்டி குட்டி அப்ளிகேஷனா பிரிச்சுட்டாங்க. ஒரு பெரிய ஜாபை குட்டி குட்டி ஜாபா பிரிச்சு ஒவ்வொரு ஜாப் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஸ்பிரிண்ட் செட் பண்ணாங்க இந்த மாதிரி. அப்ப அந்த ஒரு ஜாப் முடிகிறப்ப அதுல ஒரு ஃபீட்பேக், அது சக்சஸ்ஃபுல்லா தான் அடுத்த ஜாப், அதுல ஒரு ஃபீட்பேக். அந்த மாதிரி இவங்க ஒரு சைக்கிள் வச்சு பண்ணாங்க ஒரு என்டையர் அப்ளிகேஷன்ஸ். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து ஃபீட்பேக் இருந்துச்சு. we had a feedback. ரிக்வயர்மெண்ட் வந்தோம், வாங்கணும், டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணோம், டெவலப்மெண்ட் ஆச்சு, டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ போகும். அந்த ரிவ்யூக்கு அப்புறம் ஓகே அப்படின்னா தான் அது டிப்ளாய் போகும். ஓகே இல்லைன்னா திரும்ப ரிக்வயர்மெண்ட் கேதர் பண்ணி டிசைனிங்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே போகும். ஓகே, அப்ப இங்க என்ன இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நமக்கு சில டிராபேக் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சில கான்ஃபிளிக்ஸ் நடந்துச்சு. ஸோ மல்டிபிள் டீம்ஸ் இருந்தாங்க, இன்வால்வ் ஆனாங்க, என்வரான்மெண்டல் கான்ஃபிளிக்ஸ் ஆச்சு.
அப்ளிகேஷன் வந்து இந்த என்வரான்மெண்ட்ல கரெக்டா ஒர்க் ஆகும். அவங்ககிட்ட போகும்போது அது ஒர்க் ஆகாது. டிபெண்டன்சிஸ் தான் இஷ்யூ வந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அந்த ஒரு ஆள் தான் DevOps. அப்ப இந்த மெத்தட்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னென்ன டீம் இருக்கு, டெவலப்மெண்ட் டீம் ஒன்று இருக்கு, ஆப்ரேஷன்ஸ் டீம் ஒன்று இருக்கு. DevOps நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 டீமையுமே நான் கோஆர்டினேட் பண்ணுவேன். அப்ப இவனுக்கு தேவையான என்வரான்மெண்ட், இவனுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் அது எல்லாத்தையுமே நான் செட்டப் பண்ணி கொடுப்பேன். இவனுக்கு தேவையான என்வரான்மெண்ட் எல்லாத்தையும் நான் செட்டப் பண்ணி கொடுப்பேன். இப்ப அவனோட ரோல் என்ன? அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுமா? டெவலப் பண்ண அப்ளிகேஷனை புஷ் பண்ணிட்டு போ, அதை நான் பில்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்டிங் டீமுக்கு டெஸ்டிங் சர்வரா நான் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்ப எந்த இடத்துலயுமே எந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இல்லாம ப்ராசஸ் ஸ்மூத்தா போகும். அப்ப பை திஸ் நம்ம என்ன நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we are deploying the application in a frequent manner. frequent deployment நடந்துட்டே இருக்கு. அப்ப அந்த அப்ளிகேஷன் டிப்ளாய்மென்ட்கான ஃப்ரீக்வன்சி அதிகமாயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் நிறைய வெர்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு, புது புது வெர்ஷன் வந்துருக்கு, அடிக்கடிக்கு ரிலீஸ் பண்றாங்க. காரணம் என்ன? கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங். அப்போ ஒரு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா கண்டினியூஸ் இன்டெகிரேஷனும் இருக்கணும், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டும் இருக்கணும். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு புது அப்ளிகேஷன் ரெடி பண்றான்னு வைங்களேன், அதுக்கான என்டையர் என்வரான்மெண்ட் ரெடியா இருக்கணும். அப்பதான் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண முடியும். இப்ப டெவலப் பண்ணிட்ட அப்ளிகேஷனை ஆனா என்வரான்மெண்ட் ரெடியாவே இல்லை, அங்க இஷ்யூ இருக்கு, அப்ப டெலிவரியும் ஆகாது சீக்கிரமா. அப்ப எண்டு கிளைண்ட் கொடுக்குற டைம் என்ன ஆகும்? அதிகமாகும். இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி எல்லாம் ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கும், ஒரு அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. அதை பாத்துருக்கீங்களா கார் ஃபேக்டரியில? பார்த்தது இல்லையா? கார் அசம்பிளி லைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். டிவில பாத்துருக்கீங்களா? என்ன நடக்கும் அங்க? ஸ்டேஜ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒண்ணு நடக்கும். அந்த மாதிரி DevOpsல வந்து பாத்தீங்கன்னா we create one pipeline. அந்த பைப்லைன் பேர் தான் CI/CD பைப்லைன். இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் இருக்குங்க. என்னென்ன ஸ்டேஜ் இருக்கும்னா, கோடு, அந்த கோடை பில்ட் பண்ண அப்ளிகேஷன், பில்ட் பண்ண அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிப்ளாய் பண்ணுவோம். அப்ப இந்த டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்கும்னா மல்டிபிள் என்வரான்மெண்ட்ஸ் நடக்கும். dev, QAT, ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் will happen. அப்ப ஒரு டைம் அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணி அதை எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும். அப்ப இந்த பைப்லைனை கிரியேட் பண்றது யாரு? DevOps இன்ஜினியர். அப்ப இந்த பைப்லைன் என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா யார் பாத்துக்கணும்? நம்ம தான் பாத்துக்கணும். அப்ப நம்ம பிரைமரி ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா பில்டிங் த CI/CD பைப்லைன், அதுக்கப்புறம் மேனேஜிங் த பைப்லைன். இஃப் எனி ஃபெயிலியர் நம்ம தான் வந்து ஸ்டெப் இன் பண்ணி என்ன இஷ்யூன்னு பார்க்கணும். டெஸ்டிங் என்வரான்மெண்ட்ல கான்ஃபிளிக்டா, பில்ட் பண்றதுல என்ன இஷ்யூவா, டிப்ளாய் பண்றதுல என்ன இஷ்யூவா அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரி. கிளியர் ஆகுது? சொன்னோம் இல்லைங்க, இப்போ ஒருத்தனுக்கு குறிப்பிட்ட டைம்ல அவன் வேலையை முடிச்சு கொடுத்துட்டா அவன் சந்தோஷமா இருப்பான மாட்டான், அவ்வளவுதான். அப்ப கிளைண்ட்டுக்கும் நம்ம கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணிட்டு வைங்களா அப்ளிகேஷனை, அவன் நம்மளை விட்டு போகவே மாட்டான். அதே மாதிரி அவன் ஃபீட்பேக்கும் முக்கியம். அப்போ அவன் ஃபீட்பேக்கை வாங்கி கரெக்டான டைம்ல முடிச்சு கொடுத்தா கம்பெனிக்கு ப்ராஃபிட். அதுக்காக வந்த மெத்தட் தான் DevOps. இன்னைக்கு இருக்கிற நிறைய மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் they are following DevOps methodology. இது நாட் ஒன்லி இன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இது எல்லா கம்பெனிலுமே ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. இதை வந்து ஜாப்பனீஸ்ல முன்னாடி வச்சிருப்பாங்க போல ஒரு மெத்தடு. ஒரு வேலை பண்ணா இந்த மெத்தட்ல பண்ணா கரெக்டா நடக்கும். ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபர்ஸ்ட் அந்த வரது ஸ்டெப். அப்ப நம்ம வந்து ரேண்டமா எடுத்தோம் கவுத்தோம் பண்ணா வேலை நடக்காது. ஓகே, சோ நம்ம இந்த மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல
முதல் ஸ்டேஜ் என்ன இருக்கீங்க? கோட், அதாவது அப்ளிகேஷன் கோட். ஓகே, டெவலப்பர் அப்ளிகேஷன் கோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கோட அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரிக்குவயர்மெண்ட் வரும், அந்த ரிக்குவயர்மெண்ட் வச்சு கோட டெய்லி எழுதிட்டு இருப்பான். அப்படி எழுதுற அந்த கோட அடிக்கடிக்கு மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடிக்கடிக்கு மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இங்க ஒரு ட்ராக் இருக்கணும். எப்ப மாடிஃபை பண்ண, எதுக்கு மாடிஃபை பண்ண, இல்ல வேற யார் மாடிஃபை பண்ணது, என்னெல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு கோட்ல, இதெல்லாம் ட்ராக் பண்ணணும். நீங்க திங்க் பண்ணலாம், எதுக்கு இதெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. ஏன் ட்ராக் பண்ணணும்னா, நம்ம பண்ற ஒர்க் எல்லாம் முக்கியம். டெய்லி பண்ற ஒர்க்க ஒரு ட்ராக் இருக்கணும். நான் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு எத்தனை லைன் ஆஃப் கோட் ரீட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ட்ராக் பண்ணணும். அப்ப ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம அது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு டூல் தான் பார்க்க போறோம். அதான் கிட்ன்ற ஒரு டூல். ஸோ கிட் நாங்க என்ன கால் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல விசிஎஸ் சொல்லுவோம். எஸ்சிஎம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். விசிஎஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப எஸ்சிஎஸ்னா சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், விசிஎஸ்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்ப நம்மளோட விக்கி இருக்காருல்ல, விக்கி தான் வந்து டெவலப்பர். இப்ப இவர் கோட உட்காந்து எங்க எழுதுவாரு, அவருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும்ல, அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்ல. கரெக்டா? வாட்ஸ்அப் போனா நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், பழைய டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம், இமேஜ் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி விக்கி எந்த டூல்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாருன்னா, கிட்ன்ற ஒரு டூல்ல தான் கோட எழுதுவாரு. இப்ப அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கி இன்னைக்கு அப்ளிகேஷன் கோட் எழுதுறாங்க, நீங்க வெர்ஷன் 1, அதுல எத்தனை லைன் இருக்குன்னு பார்க்கும், அதை ட்ராக் பண்ணும். திரும்ப அப்ளிகேஷன் வெர்ஷன் 2, அதே ஃபைல் எடிட் பண்ணியிருக்காரு, வெர்ஷன் 2 எடுத்து திரும்ப அதே ஃபைல் அவர் எடிட் பண்ணாருன்னா அதை வெர்ஷன் 3 எடுத்து. அவர் எடிட் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இங்க 10 லைன் இருக்கா, நாளைக்கு திரும்ப மாடிஃபை பண்றாருன்னா 8 லைன் கூட வச்சிருப்பாரு, டெலீட் பண்ணவும் செய்வாரு. ஓகே, இப்ப வெர்ஷன் 3 எழுதுறப்ப டெலீட் பண்ண அந்த 2 லைன் இருக்குல்ல, அது தேவைப்படும் அவருக்கு. நார்மலா சேவ் பண்ணா என்ன ஆகும், 10 லைன்ல இருந்து நான் மாடிஃபை 8 லைன் சேவ் பண்ணா என்ன ஆகும், 8 லைன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? பண்ண ஒர்க்ன்றது காணாம போயிடும். ஆனா கிட் என்ன பண்ணும், நான் என்னென்னலாம் பண்றனோ சேஞ்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். அப்ப வெர்ஷன் 1ல 10 லைன் இருந்துச்சு, வெர்ஷன் 2ல அதுல ஒரு 4 லைன் ரிமூவ் பண்ணிட்டு இவர் ஒரு 8 லைன் எழுதினாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ராக் பண்ணும் கிட். அப்ப அது 3 விஷயம் ட்ராக் பண்ணும். ஸோ வாட், வென், ஹூ, வை, இதெல்லாம் ட்ராக் பண்ணும். என்ன சேஞ்ச் பண்ணாங்க, எப்ப சேஞ்ச் பண்ணாங்க, யாரு சேஞ்ச் பண்ணாங்க, எதுக்காக சேஞ்ச் பண்ணாங்க, இதாங்க ஆடிட்டிங். இதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதான் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஓகே, கிளியரா அது? ஸோ இதுக்கான ஒரு டூல் தான் கிட். இப்ப கிட் எப்படி இன்ஸ்டால் பண்றது நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்த வரைக்கும் எனி டவுட்ஸ் ஆர் எனி குவரிஸ்? கார்த்திக், உங்களுக்கு கார்த்திக்? Good bro.
ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சரி. ஸோ இப்போ கிட் நம்ம இப்போ ஒரு டெவலப்பர் யார் எடுத்தாலும் ஒரு மிஷின்ல தான் ஒர்க் பண்ண போறான். அவன் விண்டோஸ்ல ஒர்க் பண்ண போறான், லினக்ஸ்ல ஒர்க் பண்ண போறான். ஓகே, அப்ப நம்ம இந்த கிட் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ரைட், கிளவுட் அக்கௌண்ட் நான் எடுத்துக்கிறேன். aws.amazon.com. Sign into the console. Keeping a EC2. Launch instance. என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேர் கொடுக்கலாம்? கிட் சர்வர்னு கொடுக்கலாம். ஓகே, பேரு அமேசான் லினக்ஸ். நான் அந்த சர்வீஸை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு கீப்பர் நெட்வொர்க் 22 இருக்கட்டும், நோ வரிஸ். லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதான் என்னோட சர்வர். கனெக்ட் பண்றேன். appearance change, putting bolt. Okay, அதான் யூசர் நேம். நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்துட்டு sudo -i. இப்போ இங்க ரூட் யூசரா இருக்குமா? இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா m இன்ஸ்டால் git. gitன்ற அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறேன். எஸ், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு git இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் எப்படி ஒர்க் பண்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம git இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டோட ஒர்க் ஃப்ளோ பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்படி வந்து ஸோ இப்போ இங்க லோக்கல் ரிமோட்னு இருக்கா? அப்ப நம்ம கிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது லோக்கல். இந்த லோக்கல் இடம் இந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல இது. அப்ப கிட் பொறுத்த வரைக்குமே அது 3 விஷயத்தை கிரியேட் பண்ணும். ஒன்னு ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரெபாசிட்டரி. இந்த 3 விஷயம் இருக்கணும் கண்டிப்பா. ஓகே, அப்ப கிட்ட பிரைமரியா யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்பர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் தான் இதில் உட்காந்து கோட் எழுத போறான். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் டெவாப்ஸ். ஓகே, நம்ம 2 பேர் தான் பிரைமரியா கிட்ல ஒர்க் பண்ணுவோம், அதிகமா ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிட்ல நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன்? முதல்ல கிட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா என் அப்ளிகேஷன் கோட்லாம் நான் ரைட் பண்ணணும்ல, அதுக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைல என்ன பண்றப்ப
ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வச்சுதான் நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு மேரேஜ் ஆல்பமோ இல்லை ஒரு சாங்கோ என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தானே இருப்போம். அதே மாதிரி தான் ஒரு டெவலப்பரா இருந்தாலும் சரி, நம்மளும் இருந்தாலும் சரி, வி கிரியேட் அ ப்ராஜெக்ட் ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் அந்த அப்ளிகேஷனோட என்டையர் ஃபைலுமே இருக்கும். அந்த ஹிஸ்டரியே அதில் தான் இருக்கும், ரைட்? அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன், mkdir மேக் டைரக்டரி, நான் ப்ராஜெக்ட் 1ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்டர். ப்ராஜெக்ட் 1 கிரியேட் ஆச்சா? cd ப்ராஜெக்ட் 1, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, நானு கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன். கிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடணும். வந்துட்டு தான் கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். கிட்டு இன்னிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியேட் ஆச்சு. இப்ப இந்த இனிஷியேஷன் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளார ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டேஜிங் ஏரியா, லோக்கல் ரெப்போ, இது 3 கிரியேட் பண்ணணும். இந்த 3 விஷயம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரு சேஞ்ச் பண்ணது, எப்ப சேஞ்ச் பண்ணாங்க, என்ன சேஞ்ச் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இதான் ரெக்கார்ட் பண்ண போகுது. ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, அந்த பின்னாடி சில லாஜிக் இருக்கணும்ல, அந்த லாஜிக் தான் இது. இப்ப ஒரு டெவலப்பர் நம்ம கோட் எழுதுறோம்னு வைங்க, இந்த ஒர்க்கிங் டைரக்டரி இருக்குல்ல, இங்கதான் கோட் எழுதும். இதான் நம்ம ஒர்க்கிங் ஏரியா. கோட் நான் இங்க எழுதிட்டேன். எனக்கு எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா நான் இங்க வச்சு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ண மாடிஃபிகேஷன் நான் கம்ப்ளீட்டா பண்ணல, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன், பண்ண வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இங்க வச்சிருவேன். சேவ் பண்ற மாதிரி ஒரு சேவ் பாயிண்ட் மாதிரி அங்க வச்சிருவேன். ஒன்ஸ் கம்ப்ளீட்டா நான் ஒர்க் பண்ணிட்டேன், அப்ப என்ன பண்ணுவேன், சேவ் பாயிண்ட்ல இருந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிடுவேன். அப்போ புஷ் பண்ணும்போது நான் எதுக்காக இந்த சேஞ்ச் பண்ணேன், எதனால இந்த சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத இங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப லோக்கல் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்மே, ஓகே, கிட் மாதிரி ஒன்னும் சில வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. அது எல்லாமே 2 மெக்கானிசம் ஒர்க் ஆகும். என்ன மெக்கானிசம்னா, DVCS ஒரு மெத்தட் இருக்கு, CVCS ஒரு மெத்தட் இருக்கு. DVCSனா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. CVCSனா சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. DVCSனா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். DVCSனா ஒரே விஷயம். ஹலோ ப்ரோ, ஒன்றும் இல்லை, எதுக்காக கால் பண்ணாங்க, கிளாஸ் கம்மி பண்ணிட்டு. சரி, ஓகே, நான் கூப்பிடுறேன். ஓகே, அப்ப எல்லா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமே எதனா ஒரு 2 மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம கிட்ன்றது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா DVCS தான் ஃபாலோ பண்ணுது. இதான் லேட்டஸ்ட் அப் டு டேட். இப்போ இது ரெண்டு தான் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வெர்ஷன் கண்ட்ரோல்னா 2 மெக்கானிசம் தான், ஒன்னு இந்த மெக்கானிசம் இல்ல இந்த மெக்கானிசம். இப்போ இது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். DVCS versus CVCS. இப்ப நான் ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எது அட்வான்டேஜ் நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இத பத்தி நான் சொல்றேன். டெவலப்பர் எல்லாருமே லோக்கலா அவங்கவுங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாங்க. அதான் இந்த ஒர்க்கிங் காப்பி இங்க இருக்குல்ல. டெவலப்பர் 1, 2, 3, நிவின், கார்த்திக், விக்கி, 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் லோக்கல்ல அவங்க கம்ப்யூட்டர் இருக்கு. நிவினோட கம்ப்யூட்டர் இருக்கு, விக்கியோட கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாம் ஒர்க் பண்றாங்க.
எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா டெவலப்பர். நிவின் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிவினுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் வருது. அவர் மேனேஜர் வந்து அசைன் பண்ணியிருக்காரு ஒரு டாஸ்க். நிவின் என்னன்னா அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி மேனேஜருக்கு சப்மிட் பண்ணணும்ல. அப்ப எப்படி சப்மிட் பண்ணுவாரு? ஒவ்வொரு கோடும் சும்மா சும்மா அடிச்சு மெயில் பண்ணிட்டு இருக்க முடியுமா விட்டு விட்டா? அப்ப அதுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும் சென்ட்ரலா. நிவின் அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி சென்ட்ரல் சர்வருக்கு ஒரு கமிட் போட்டுருவாரு. நான் என்ன பண்ணியிருக்கேன், எத்தனை லைன் மாடிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தான் கமிட். திரும்ப மேனேஜர் எதனா இன்புட் கொடுத்தாருன்னா அதை அவர் என்ன பண்ணிக்கலாம், சென்ட்ரல் டெபாசிட்ல இருந்து அவர் லோக்கலுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் விக்கியும் ஒர்க் பண்றாரு, அதே மாதிரிதான் நம்ம கார்த்திக்கும் ஒர்க் பண்றாரு. அப்ப எல்லாருக்குமே அவங்க ஒர்க்கை லோக்கலா சேவ் பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் சென்ட்ரல் சர்வருக்கு புஷ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா புஷ் பண்ணி தான் ஆகணும். இப்ப சென்ட்ரல் சர்வரே இல்லைன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? யாராலையும் ஒர்க் பண்ண முடியாது, சும்மா இருப்பாங்க. லோக்கல்ல சேவ் பண்ண முடியாது பண்ண ஒர்க்க. இப்ப இதுக்கு மாற்றா வந்த விஷயம் தான் இது. இவர் யாரு? நிவின், விக்கி, கார்த்திக். முன்னாடி சென்ட்ரல்ல இருந்த இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, இது என்ன பண்ணிச்சுன்னா கிட் எல்லாருக்குமே தனித்தனி ரெபாசிட்டரிஸ் கொடுத்துச்சு. நிவினுக்கு ஒண்ணு, விக்கிக்கு ஒண்ணு, நம்ம கார்த்திக் ஒண்ணு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பண்ண ஒர்க்க லோக்கலா ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. அவங்களுக்கு 100% கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சென்ட்ரலுக்கு புஷ் பண்றாங்க. இங்க மேனேஜர் இருப்பாரு. அப்ப எல்லா வெர்ஷன் கண்ட்ரோல்ஸும் என்ன இருக்கு, லோக்கல் ரெப்போ, ரிமோட் ரெப்போ கண்டிப்பா இருக்கும். அப்ப கிட் இந்த மெத்தட் தானே ஃபாலோ பண்ணுது. நீங்க சொல்லுங்க, இந்த மெத்தடுக்கும் அதுக்கும் என்ன அட்வான்டேஜ்? இது லோக்கல்ல ஒரு சேவ் பாயிண்ட் இருக்கு நமக்கு. சென்ட்ரல் சர்வர் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோக்கலா ஒரு காப்பி வச்சுக்கலாம். இந்த சர்வரே இல்லைன்னு வைங்க, எல்லாருக்கிட்டையுமே ஓன் காப்பி இருக்கும். இதுதான் அட்வான்டேஜ் இதுல. ஸோ இப்ப இந்த மெத்தட் தான் கிட் ஃபாலோ பண்ணுது. லோக்கல் ரெபாசிட்டரி, ரிமோட் ரெபாசிட்டரி. அப்ப லோக்கல்ல ரெபாசிட்டரி புஷ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஏரியா இருக்குல்ல, ஒர்க்கிங் டைரக்டரி, ஸ்டேஜிங். இதுதான் இது ஒர்க்கிங் காப்பி. அப்போ ஒர்க்கிங் காப்பில் நான் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கமிட் பண்ணி ரெப்போல போட்டு விட்டுருணும். ஓகே, கிளியரா இந்த டயகிராம்? இது எப்ப கிரியேட் ஆகும்? எப்ப கிரியேட் ஆகும்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்துடணும். வந்துட்டு git init இந்த கமாண்ட் தரணும். ஓகே, சூப்பர். சோ இது வரைக்கும் டவுட் இருக்கா சொன்ன வரைக்கும்? எனி டவுட்ஸ் ஆர் என்குவரிஸ்? ஓகே, கிளியர் ஆகுது? Okay. So இப்ப I'm going to start the application code. நான் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு காரணமே கோட் எழுதுறதுக்கு தான். இப்போ எப்படி நான் ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணணும், டெக்ஸ்ட் vi கமாண்ட். vi என்ன சொல்றேன், டெஸ்ட் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள போய் இன்சர்ட், நீங்க என்ன பண்றேன், first ஃபர்ஸ்ட் li அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் பண்ற இந்த எல்லா சேஞ்சஸ்க்குமே எந்த இடத்துல வரும், சேவ் கிட் எக்ஸ்பிளமேட்டரி. ஒரு ஃபைல் எடிட் பண்றேன், சேவ் அண்ட் கிட் பண்றேன். இது தெரியணும் உங்களுக்கு? யூஸ் பண்ணது இல்லையா இது வரைக்கும்? சொல்லுங்க. யூஸ் பண்ணதில்லை, சரி ஓகே. இப்படி சொல்றேன். இப்போ vi அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வின்மெரிட்டா. நோட் பேட் இருக்குல்ல விண்டோஸ்ல, அந்த மாதிரி லினக்ஸ்ல வின்மெரிட்டா vi. இப்போ vi டெஸ்ட் நான் கொடுக்குறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, எனக்கு டெஸ்ட்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். இதுக்குள்ள நான் இப்படி என்டர் கொடுத்தேன்னா அந்த ஃபைலுக்குள்ள போயிடும். அந்த ஃபைலுக்குள்ள என்ன லைன் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்ற ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த லைனை எடிட் பண்றதுக்கு ஐ இருக்குல்ல கீபோர்ட்ல, ஐ பிரஸ் பண்ணா இன்சர்ட் வந்துடும். இன்சர்ட் மோட்னா நம்ம போய் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம். திரும்ப எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட் மோட் போயிடும். இப்ப நீங்க என்ன பிரஸ் பண்ணாலும் போகாது. சரியா, ஐ பிரஸ் பண்ணிட்டேன். ஓகேவா?
இப்போ நீங்க என்ன ப்ரெஸ் பண்ணாலும் கரெக்டா ப்ரெஸ் பண்றாங்க. ஓகே லைவ் எக்ஸ்பிரஸ் பண்ணா ஆகுது. ஓகே எஸ்கேப் ஷார்ட்கட் எஸ்கேப். இப்போ நீங்க கீபோர்ட்ல என்ன ப்ரெஸ் பண்ணாலும் அது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப நான் பண்ண அந்த சேஞ்சஸ் எனக்கு ஓகே. ஓகேன்ற பட்சத்தை நான் சேவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் கோலன் கீழே வந்துடும். நான் பண்ண ஒர்க்கை சேவ் பண்றதுக்கு டபிள்யூ, அதை சேவ் பண்றதுக்கு டபிள்யூ, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்றதுக்கு கிட்டு. எத்தனை விண்டோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கு எஸ்டிமேட் கொடுத்தா எனக்கு சேவ் ஆயிடும். இப்போ நான் ஃபைல பார்க்கணும். கேட் டெஸ்ட் என்ன லைன் இருக்கு? நான் புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிட் ஸ்டேட்டஸ் கமாண்ட் கொடுக்குறேன். என்ன சொல்லுது? மாடி கொஸ்டின் மார்க் டெஸ்ட். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட் என் ஃபைலை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒர்க்கிங் டைரக்ட்ல ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டேஜிங்ல ஆட் பண்ணவே இல்லை. ஸ்டேஜிங்ல ஆட் பண்ணாதான் நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஒர்க்கிங்ல இருந்து ஸ்டேஜிங் போறதுக்கு என்ன கமாண்ட்? கிட் ஆட் கமாண்ட். ஸோ இப்போ நான் கோடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. நான் ஸ்டேஜிங் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கமாண்ட் கொடுத்துரும் பாருங்க. கிட் ஆட் எந்த ஃபைல் ஆட் பண்ணணும்? டெஸ்ட்ன்ற ஃபைல் ஆட் பண்ணணும். நான் மூவ் பண்றேன். மூவ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். என்ன சொல்லுது? ஆடட் டெஸ்ட். ஏ கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே, ஃபர்தரா எதனா சேஞ்ச் பண்ணணும்னா ஒர்க்கிங் டைரக்டரியில பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்தரா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எல்லாம் ஓகே. அப்ப நான் அடுத்து நான் எங்க மூவ் பண்ணணும்? ஸ்டேஜிங்ல இருந்து லோக்கல் மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட்? கிட் கமிட். அதுதான். இப்ப இது எப்படி பண்றேன்னு பாருங்க. கிட் கமிட் -m மெசேஜ். என்ன மெசேஜ்னா ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டு கிட் கமிட் -m ஃபர்ஸ்ட் கமிட் மெசேஜ். எதுக்காக இது கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் கமிட் என்ன மெசேஜ் அது? அதாவது என்னன்னா, அப்ளிகேஷன் ஃபைல்ல நான் ஒரு லைன் ஆட் பண்ணிட்டேன். இது இந்த பக் ஃபிக்ஸ் பண்றதுக்காக, இந்த எரரை ரிமூவ் பண்றதுக்காக. இந்த லைனை போர்ட் நம்பர் நான் மாத்திருக்கேன். இந்த ரீட்மி ஃபைல அப்டேட் பண்ணியிருக்கேன். என்ன வேலை பண்ணியிருக்கேன்? எதுக்காக அந்த லைன் மாத்தினேன்? அதுக்கான ரீசன் தான் கமிட். இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, ஷீட் கிரியேட் பண்ணீங்களா, நான் இன்னைக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் அந்த லைன் மாடிஃபை பண்ணா அதுக்கு காரணம் இதான், அதான் கமிட். இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணவங்க ரூட்னு எடுத்துக்கிச்சு, அவங்களோட அட்ரஸ் எடுத்துக்கிச்சு. ஆனா இது இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி ஃபிக்ஸ் பண்ண நான் சொல்றேன். நான் அதுக்கு முன்னாடி இப்ப நான் கிட் லாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா, ஒரு கமிட் ஐடி இருக்கு. அதை பண்ணது யாரு? ரூட் யூசர். எப்ப பண்ணாரு? டேட்டு டைம் இருக்கு. எதுக்கு பண்ணாரு? இந்த ரீசன். இப்ப என்ன சேஞ்ச் பண்ணாரு அதை பார்க்கணும்ல. அப்ப கிட் ஷோ கமிட் ஐடி. அப்ப கமிட் ஐடி இது. இவரு ஆர்த்தர் இந்த டைம்ல சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு? சரி, எதுக்காக பண்ணியிருக்காரு? என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு? கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணா ஃபர்ஸ்ட் எண்ட் ஆட் பண்ணியிருக்காரு. இன்சர்ஷன் நடந்திருக்கு. இதாங்க கிட். இதுக்கு பேர் தான் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்.
ஸோ அப்ப இதாங்க கிட். அப்ப கிட் ஒர்க்ஸ் ஆன் டிவிசிஎஸ். அதுல கிட் init கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டைரக்டா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்ப அது என்னென்ன பண்ணும், எந்த ஃபைல யார் என்ன மாடிஃபை பண்ணா, எந்த டைம்ல பண்ணது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே அது ரெக்கார்ட் பண்ணணும். இப்ப முன்னாடி பொதுவா ரூட்னு எடுத்துக்கிச்சு. ஆனா ரூட்டா பண்ண போறாங்க ஒரு யூசர் தானே. அப்ப அதை நான் பாஸ் பண்ண போறேன் இன்ஃபர்மேஷன். git config -hyphen global user dot name. நான் தினேஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். இதான் யூசர் நேம். git config -hyphen global user dot email. அவரோட கான்டாக்ட் அட்ரஸ் dinesh@gmail.com அப்படி கொடுத்துறேன். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் ஒரு புது ஃபைல எடிட் பண்ண, லைக் அந்த ஃபைல மாடிஃபை பண்ண போறேன். vi test. முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம்லாம் முடிச்சுட்டேன். என் மேனேஜர் என்ன பண்ணிட்டாங்க, ரிவ்யூ பண்ணிட்டாங்க. திரும்ப எனக்கு ஒரு புது ரிக்வயர்மெண்ட் கொடுத்துருக்கான். என்ன பண்ணணும், இன்சர்ட் பிரஸ் பண்ணி ஐ பிரஸ் பண்ணி செகண்ட் லைன் அப்படின்னு எழுதுறேன். மாடிஃபை பண்ணிட்டேன் நான் ஃபைல. எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் WQ எக்ஸ்க்ளமேட்டர். அவ்வளவுதான். இப்ப நான் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்றேன். என்ன சொல்லுது, மாடிஃபிகேஷன்ஸ். அப்ப யாரோ ஒருத்தங்க கோடை எடுத்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, ஆனா ஸ்டேஜிங்க்கு ஆட் ஆகல. அப்ப இங்க இருந்து கோடை அடுத்து எங்க வரணும், இங்க வந்தாதான் இங்க போக முடியும். அப்ப அதுக்கு என்ன கமாண்ட், இங்க இருந்து இங்க வரதுக்கு git add. அப்ப git add test. இப்ப நான் ஸ்டேட்டஸ் செக் பண்றேன், மாடிஃபிகேஷன் ஆடட். இது எஸ்னா சிங்கிள் லைன் அர்த்தம். இப்ப நான் அது இல்லாம பாஸ் பண்ணுவீங்களா, எத்தனை லைன் வருது பாத்தீங்களா, அதான் எஸ். அப்ப சேஞ்சஸ் டு பி கமிட்டட். நீங்க என்ன பண்ணலாம், பண்ண சேஞ்ச் எல்லாமே ஸ்டேஜிங் வந்துருச்சு. உனக்கு ஓகேனா என்ன பண்ணு, லோக்கல் ரெப்போக்கு மூவ் பண்ணிக்கோ. எதுக்காக ஸ்டேஜிங், ஏன்னா அப்ளிகேஷன்ல அப்பப்ப நான் மாடிஃபை பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு மாடிஃபிகேஷனுக்கும் கமிட் போட்டுன்னு வைங்களேன், நூற்றுக்கணக்கான கமிட் இருக்கும். அப்ப என் மேனேஜர் எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ண முடியுமா? அப்ப ஒரு 10 வேலை பண்ணனா அந்த 10 வேலை இங்க பத்திரமா வச்சிருப்பேன். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு கமிட் போட்டு இங்க புஷ் பண்ணி அங்க இருந்து நான் ரிமோட் அனுப்பிச்சுடுறேன். ஓகே. சோ அப்ப ஸ்டேஜிங்க்கு வந்து கோட் வந்துச்சு. இப்ப கிட் கமிட் -m மெசேஜ். என்ன மெசேஜ், செகண்ட் கமிட். இப்ப அந்த எரரே இல்ல பாருங்க. ஏன், நான் யூசர் நேமும் மெயில் அட்ரஸும் செட் பண்ணிட்டேன். இப்ப கிட் லாக் கொடுக்குறேன். ஸ்கிரீன் கிளியர் பண்ணிக்கோ. வாட்டி எத்தனை கமிட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட். ஒரு கமிட்டுக்குமே கண்டிப்பா ஐடி இருக்கும். இப்ப செகண்ட் கமிட்டை நான் இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். git show command. பாருங்க, கமிட் ஐடி யார் பண்ணது, என்ன டைம்ல பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, who, when, what, why, what. கிளியரா? இந்த மாதிரி ஒரு டூல் தான் கிட். அப்ப செகண்ட் கமிட், அதாவது ரெண்டாவது வெர்ஷன் என்ன இருந்திருக்கு, செகண்ட் என்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். நாட் ஒன்லி அடிஷன், delete பண்ணா கூட அதை ட்ராக் பண்ணிக்கும். எனி டவுட்ஸ் இன் திஸ்? கார்த்திக் உங்களுக்கு? இல்ல. ஓகே. அவர் ஜாயின் பண்ணிட்டாரா இன்னொருத்தர்? பண்ணிட்டாரு. பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம்.
ஓகே. ஸோ இப்போ எனக்கு 2 கமிட் பண்ணிட்டேன். அதனால இப்ப இந்த பண்ண கமிட் எல்லாம் எங்க இருக்கு? லோக்கல் ரெபாசிட்டரியில இருக்கு. லோக்கல் ரெப்போல இருக்க இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை அடுத்து நம்ம எங்க புஷ் பண்ணணும்? எதுக்கு ரிமோட் போகணும்? நான் பண்ண வேலையை என் மேனேஜருக்கு என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ண போகணும். அங்கதான் வந்து என் கிளைண்ட் எல்லாருமே இருப்பான். அவன் கோடை ரிவ்யூ பண்ணி அவன் அக்செப்ட் பண்ணாலும் அது அப்ளிகேஷனா மாறும். அப்ப கிட்ன்றது லோக்கல். அப்ப ரிமோட்டா எது எது இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட் ஹப்ன்ற டூல் இருக்க போகுது. அதான் ரிமோட். வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட் பக்கெட்னு ஒரு டூல் இருக்கு. கிட் லேப்னு ஒரு டூல் இருக்கு. அசூர் ரெப்போன்னு ஒரு டூல் இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல நமக்கு கோட் கமிட்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிமோட் ரெபாசிட்டரிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரிமோட் ரெபாசிட்டரிஸ். ஏடபிள்யூஎஸ்ல கோட் கமிட். ஏடபிள்யூஎஸ்ல எல்லாமே சாஃப்ட்வேர் இருக்கு. நம்ம என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் கிளவுட பத்தி? என்னன்னா கிளவுட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கான். ஏடபிள்யூஎஸ் நீ சர்வர் கிரியேட் பண்ணணுமா, டிசிபி சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ. நீ விபிசி கிரியேட் பண்ணணுமா, அந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ. லோட் பேலன்சர் வேணுமா, லோட் பேலன்சர் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ. அந்த மாதிரி அடிப்படையில் எல்லாமே சர்வர் தான். அதுக்கு மேல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு பாட்டா அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கூட சொன்னேன் ஸ்டோரேஜ் சர்வர். ஸ்டோரேஜ்க்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளியரா? அப்ப இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிட்டப். இதான் உலகம் முழுக்க வேர்ல்ட் வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கு கிட்டப் நிறைய இடத்துல. ஒன் செகண்ட் கைஸ், கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துடலாம், ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துடலாம்.
ஓகே கைஸ், ஸோ இப்போ GitHub பார்க்க போறோம். GitHub அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னு. அப்ப ரிமோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்மளோட கம்பெனில கிடையாது, அது எய்தர் அவங்க சர்வர்ல இருந்து ஹோஸ்ட் அப் ஆயிருக்கு, ரிமோட் சர்வர்ல ஹோஸ்ட் அப் ஆயிருக்கு. ஸோ GitHub அப்படின்றது முழுக்கவே GUI பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கும். இப்போ இதுல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண அக்கௌண்ட் github.com சைன் இன். நீங்க என்னன்னா நீங்க சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்காது, நீங்க ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். github.com இந்த மாதிரி இருக்கும். நீங்க போய் நீங்க சைன் அப் பண்ணணும். என்கிட்ட ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கு, github.com. இப்ப இதுல நான் ஒரு புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க நியூ இருக்கா, மேல ஜஸ்ட் கிளிக் நியூ. இங்க போய் நான் ரெப்போக்கு நேம் கொடுக்குறேன், என்னன்னா ரெட் பிங்க். ஒரு பேர், ஏதோ ஒரு பேர், ரேண்டமா ஒரு பேர், சரியா? இப்ப இங்க பப்ளிக்காவே இருக்கட்டும் ரெபாசிட்டரி, அது கீழே போறேன், கிரியேட் ரெபாசிட்டரி. ஒரு ரெப்போ ஒன்று கிரியேட் ஆச்சு. இப்ப இந்த ரெபாசிட்டரியில என் கோடெல்லாம் நான் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணா என் மேனேஜர் வந்து அதை பார்த்து ரிவ்யூ பண்ணும். ஆனா இப்ப என்னன்னா இந்த ரிமோட்ல இருக்க இந்த ரெபாசிட்டரியும் இந்த லோக்கல்ல இருக்க இவன் இருக்காங்கல்ல, இவனையும் கனெக்ட் பண்ணணும். பொதுவா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் இருக்கு. என்ன கமாண்ட் இருக்குங்க? இப்ப லோக்கல்ல இருந்து ரிமோட்டுக்கு போட போனா என்ன கமாண்ட்? git push கமாண்ட். நான் சும்மா அடிக்கிறேன் அந்த கமாண்ட, git push ஒரு கமாண்ட் அடிக்கிறேன். அது என்ன சொல்றது? நோ கான்ஃபிகர் புஷ் டெஸ்டினேஷன். நீ GitHubல புஷ் பண்ண சொல்றியா, பிட்பக்கெட்ல புஷ் பண்ண சொல்றியா, இல்ல GitLabல புஷ் பண்ண சொல்றியா, அசூர்ல புஷ் பண்ண சொல்ற, எங்க புஷ் பண்ண சொல்ற? டெஸ்டினேஷனை சொல்லு. அப்ப டெஸ்டினேஷனை எப்படி சொல்லணும்? either specify the URL from the command line or configure the remote repository using இந்த கமாண்ட் சொல்றோம். அப்ப என்ன சொல்றேன்? git remote add. நான் ரிமோட் ரெபாசிட்டரி ஆட் பண்றேன். இப்ப அதுக்கு ஒரு பேர் வைக்க சொல்றான். நான் ரெட்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். சும்மா URL இருக்கா, இதுதான் என் ரெபாசிட்டரியோட அட்ரஸ். நிவின் வீட்டுக்கு நான் ஒரு போஸ்ட் பண்ணணும், அப்ப நிவினோட அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா? அதே மாதிரி இந்த ரெப்போக்கு ஒரு கோட் புஷ் பண்றேன்னா அந்த ரெப்போ அட்ரஸ நான் என்ன பண்ணிருக்கணும்? காப்பி பண்ணிருக்கணும், பேஸ்ட். இப்ப நீங்க இருக்கிற இந்த ஏரியா இருக்குல்ல, எங்க இருக்கீங்க இப்ப? இப்ப எங்க இருக்கீங்க? டி நகர். ஃபுல் நேம் என்னது? தியாகராய நகர். நிறைய பேருக்கு அது தெரியாது, எல்லாம் டி நகர் டி நகர்னு, கரெக்டா? ஏன் வந்து அது தியாகராய நகர் டி நகர் ஆச்சு? பெருசா இருக்கு, வாயில வரமாட்டேங்குது. நம்பர் போர்ட்ல போட்டாலும் பெருசா டி நகர்னு வருது. அதே மாதிரி தான் இந்த GitHub URL பெருசா இருக்கு. ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ண முடியாது, டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணிருக்கேன், ரெட்னு செக் பண்ணிருக்கேன். அது ஏலியஸ் நேம், அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஏலியஸ், இல்ல அலியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வாயில என்ன வருது அதுதான். ஓகே, அப்ப என்டர் ஆட் பண்ணிட்டேன்னா இப்ப நான் புஷ் பண்ணலாம். git push. எங்க புஷ் பண்ணோம்? எந்த ரெபாசிட்டரிக்கு? ரெட்ன்ற ரெபாசிட்டரி. அதாவது இதை கால் பண்றேன், பக்கத்துல மாஸ்டர்னு போட்டுக்கோங்க. இதை பத்தி நான் அடுத்த கிளாஸ் நான் சொல்றேன். git push ரெட் மாஸ்டர், என்டர் கொடுக்குறேன். என்ன கேட்கிறாங்க? இந்த ரெப்போவோட யூசர் நேம் கொடுன்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த ரெப்போல யூசர் நேம் என்னது? -byte. இப்ப உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் கேட்கிறாங்க.
பாஸ்வேர்டு என்டர் பண்ண கூடாது. இன்ஸ்டன்ட் we need to generate a token for this. அப்ப இங்க இந்த சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கீழே பண்ணீங்கன்னா இங்க செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப அதுல கோ டவுன், இங்க டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன், டோக்கன் கிளாசிக் எடுத்துக்கோங்க. ஒரு டோக்கன் ஜெனரேட் பண்ணி அந்த டோக்கன் வழியா அதை யூஸ் பண்ணி நான் புஷ் பண்ண போறேன் கூட. டோக்கன் கிளாசிக். இப்ப இங்க போயிட்டு ஜெனரேட் a நியூ டோக்கன். பார்த்தா எத்தனை இடத்துக்கு போகுது. ஓகே, இப்ப பாஸ்வேர்ட் கேக்குறாங்க. ஒரு பேரு, அது எத்தனை டேட் வரைக்கும் வேலிடா இருக்கும், 30 நாள் வரைக்கும். அந்த டோக்கன் வச்சுதான் ஸ்கோப்னா என்ன, பெர்மிஷன், என்ன பெர்மிஷன் கொடுக்கலாம், ஆல் த பெர்மிஷன் நான் ப்ரொவைட் பண்றேன். ஜெனரேட் டோக்கன். இப்ப இந்த டோக்கனை காப்பி இங்க போய் என்ன பண்றேன், கேட்ட இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் புஷ் அடிச்சு பாருங்க. இப்ப போய் பாருங்க, நம்ம ரெபோசிட்டரி இருக்குல்ல, என்ன இருக்கு, கமிட்ஸ் எத்தனை இருக்கு, 2 கமிட்ஸ் இருக்கு. இப்ப மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, கமிட்ஸ் தான் போய் ஃபர்ஸ்ட் பார்ப்பாரு. நான் சொன்ன வேலையை அவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கானா, ஓகே பண்ணியிருக்கான், பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், ரீட் மீ அப்டேட் பண்ணியிருக்கான். சரி, என்ன பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான், ஹலோ பாபார். கமெண்ட்ஸ் வேணும்னா அதை என்டர் பண்ணுவாரு. ஃபேஸ்புக் மாதிரி தான், அவன் பண்ண ஒர்க்குக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பாரு, அதை அப்டேட் பண்ணுவாரு. ஓகே, ஸோ இதுதாங்க கிட்ன்ற டூல். இது வந்து சென்ட்ரலைஸ்டா எல்லாருமே ஒர்க் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். லோக்கல்ல இருந்து ரிமோட் கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணி எல்லாருமே கோட் அப்டேட் பண்ணலாம். ஸோ டவுட்ஸ் எதனா இருக்கா இதுல, எனி டவுட்ஸ் கைஸ் ஃப்ரம் ஆன்லைன் யூ பீப்புள்? நோ டவுட் ப்ரோ. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த டாபிக் நான் பார்க்க போறது பிரான்ச். அப்போ டாபிக் பார்க்க போறோம். ஸோ பிரான்ச் இல்ல பிரான்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான திங்கு எதுலன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, ஆர் இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்ப ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், கதை சொன்னா இப்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கிட்ட கிளாஸ் ஒர்க் இருந்திருக்கும் ஸ்கூல் படிக்கிறப்ப. கிளாஸ் ஒர்க்ல என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலா நீங்க வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சம்ம நீங்க போட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்கூல்லுமே கண்டிப்பா சொல்லிருப்பாங்க, ஒரு சம்மோட கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க வீட்டுல சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு என்ன பண்ணுவேன், சம்ம நோட் பண்ணிட்டு வந்துடுவேன். நோட் பண்ணிட்டு கிளாஸ் ஒர்க்ல உட்காந்து எழுதுவேனா, சம் போடுவேனா, இல்ல என்ன பண்ணுவேன், ரஃப் நோட் ஒண்ணு எடுத்துப்பேன். அந்த ரஃப் நோட்ல அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். தப்பு பண்ணுவேன், அழிப்பேன், திரும்ப சால்வ் பண்ணுவேன், ஆன்சர் வரும். வந்த ஆன்சர் தான் என்ன பண்ணுவேன், நான் கிளாஸ் ஒர்க்ல பெண்ணெல்லாம் போட்டு ஹைலைட் பண்ணி நான் எழுதுவேன். அப்ப மிஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க் போடுவாங்க. கரெக்டா? அதே மாதிரிதான் கிட் பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, கிட் பிரான்ச்ன்ற கான்செப்ட். பை டிஃபால்ட்டா நமக்கு மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகும். பேருக்கு ஏற்ற மாதிரி என்னது, மாஸ்டர் காப்பி. நம்ம அப்ளிகேஷனோட மாஸ்டர் காப்பி. யாராச்சும் ஒருத்தவங்க மாஸ்டர் காப்பியில கை வச்சு ஒர்க் பண்ணுவாங்களா? மாஸ்டர் காப்பியில கை வச்சா கம்ப்ளீட் அப்ளிகேஷனே டவுன். ஏன்னா இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மாஸ்டரை அப்படியே ஒரு காப்பி எடுப்பாங்க, அவரோட ரெப்ளிகா. டெவலப் பண்றதுல பேர் என்னன்னா டெவலப்மெண்ட் பிரான்ச்.
இப்ப இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனை வெர்ஷன் 2 எழுதுவோம். கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா தான் என்ன பண்ணுவான், இந்த அப்ளிகேஷனை வித் ப்ராப்பர் அப்ரூவலோட மாஸ்டருக்கு போகும். இதே கான்செப்ட் தான். இப்ப கிட்ல இங்க நான் கிட் பிரான்ச்னு கால் பண்றேன். என்ன பிரான்ச் இருக்கு? அப்ப மாஸ்டர்ல எத்தனை கமிட் இருக்கு? கிட் log -1 லைன். எத்தனை கமிட் இருக்கு மாஸ்டர்ல? ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ரெண்டுமே மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு. இப்ப நான் டைரக்டா மாஸ்டர் பிரான்ச்ல கை வச்சு ஒர்க் பண்ணவே கூடாது. அது புனிதமான பிரான்ச், நோபல் பிரான்ச் கூட சொல்லலாம். அதுல கை வச்சு ஒர்க் பண்ற பெர்மிஷனே இருக்காது. நான் டெவலப்பரா என்ன பண்ணணும்னா ஐ கிரியேட் மை ஓன் பிரான்ச். அது எப்படி பண்றது? கிட் பிரான்ச் டெவ், ஒரு புது பிரான்ச் கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் பிரான்ச் கொடுக்குறேன். எத்தனை பிரான்ச் இருக்கு? 2 பிரான்ச் இருக்கு. நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன்? இப்ப நான் டெவுக்கு போகணும், அங்கதான் ஒர்க் பண்ண போறேன். அப்ப எப்படின்னா கிட் செக் அவுட் டெவ். எங்க இருக்க? செக் பண்ணிடலாமா ஒரு வாட்டி? இப்ப டெவ்ல புது பிரான்ச்ல கோட் எதுனா இருக்குமா? அதுல இருக்குமா இருக்காதா? என்ன கோட் இருக்கும்? அதாவது மாஸ்டர்ல இருந்தா நான் டெவ் கிரியேட் பண்ண. அப்ப மாஸ்டர்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதுல ஒட்டுமொத்த காப்பியும் எங்க மூவ் ஆயிடும்? டெவுக்கு மூவ் ஆயிடும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட். நம்ம இருக்கிற பிரான்ச் எங்க? டெவலப்பர். முன்னாடி எங்க இருந்தோம்? மாஸ்டர். இப்ப இந்த இடத்துல உட்காந்து நான் என்ன பண்ணலாம்னா ஐ கேன் டூ த சேஞ்சஸ். இப்ப VI டெஸ்ட் இன்சர்ட் தேர்ட் லைன் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டேன்னா ஒன்ஸ் நான் ஒர்க்கிங் டைரக்டரி ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது எங்க போகணும்? ஸ்டேஜிங் போகணும். அப்ப அதுக்கு என்ன கமாண்ட்? கிட் ஆட், கிட் ஆட் டெஸ்ட். அடுத்த கமாண்ட் கிட் கமிட். அச்சா, இப்ப நான் கிட் லாக் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட். இப்ப கிட் செக் அவுட் மாஸ்டர். இது டெவ் என்ன வரும்? இப்ப மாஸ்டர்ல எத்தனை கமிட் இருக்கும்? 2 கமிட் இருக்கும். செக் பண்ணிடலாமா? பாருங்க. அப்ப நம்ம டெவ்ல பண்ற சேஞ்ச் டெவ்ல மட்டும்தான் இருக்கும், மாஸ்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதுதான் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இல்ல வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்ப கோட ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதிக்கலாம். அப்ப ட்ராக்கிங்கும் பண்ணோம், வெர்ஷனும் மேனேஜ்மெண்ட் பண்ணோம், அதே மாதிரி பிரான்ச்சஸும் கிரியேட் பண்ணோம். எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு பாருங்க இந்த ஒரு டூல்ல. கிளியர் தானே? இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் ரஃப் நோட்ல கரெக்டா போட்டேன். இப்ப அதை என்ன பண்ணணும்? எனக்கு கிளாஸ் ஒர்க் அப்டேட் பண்ணணும், ப்ரொடக்ஷன்ல அப்டேட் பண்ணணும். அப்ப அதை எப்படி அப்டேட் பண்றது? கிட் மெர்ஜ் டெவ். மெர்ஜ் பண்ணிட்டேன்னா இப்ப லாக் செக் பண்றேன். சி, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட். கிளியரா guys from online? Yeah, clear bro. So நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெர்ஜ் கான்ஃபிக் பார்ப்போம், ரீபேஸ் பார்ப்போம், பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். செரி பிக்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்றேன். டூ ப்ராக்டிஸ் அண்ட் கம், கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? Okay guys, so thank you for joining. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். Thank you bro. Bro, நாளைக்கு